முடியாது சொல்லிவிட்டேன். அதனால இருந்த போதிலும் படிகளுக்கு பொறுப்பு ஏற்றபடியால் ஏறி அழைத்து வா. நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு உலக மக்களுக்கு நான் படிகளுக்கு புறப்பட வேண்டும். பலவிதமான மலர்களை எல்லாம் கொய்து வந்து பிராணநாதனாகப்பட்ட உத்தம தேவருக்கு இந்த உத்தமையாகப்பட்டவர் அடிவிடனே நாதா சொல்லப்பட்ட 72 ஜாதி மலர்களை கொண்டு வந்து கல்லண்டான் கணவனே தெய்வம் புல்லண்டான் புருஷனே தெய்வம் என்று எம்மை பணிந்தபடியால் 27 ஜென்மத்திற்கு அதுக்கு மனைவியாக வாய்ந்து வந்தாய். இன்னும் 27 ஜென்மத்திற்கு சம்சாரமாக வாழப் போகிறாய். தங்களுடைய ஆசீர்வாதம் அப்படி எல்லாம் இருந்தாலும் நந்தவனத்தில் இருந்த தேவியாலை அழைத்தது ஒரு செய்தி என்ன? அப்படியா? நான் உலகப்படி இருக்க உலகம் பாலியல் டெல்லிக்கு அரசனாக இருந்தாலும் பெற்றவர்களுக்கு என்ன வேண்டும்? பெற்றவர்களுக்கு பிள்ளை பிள்ளைதான் சுவாமி. அதுபோல நான் கடமனாய் இருந்தாலும் கண்ணுக்கு கட்டுப்பட்டவன். சரி, ஒரு பெண்ணானவர் தாயா அதாவது திருமணத்தை செய்து ஒரு குழந்தையை எடுத்து தாயை வளர்த்தி வாலிபத்தை செய்து வர்ண பருவத்திலே கல்யாணம் மூச்சு கொடுக்கும் போது சரி அந்த தாயானவள் அந்த பையனுக்கு என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறாங்க? கண்ணே மகனே, இது வரையிலும் நான் உனக்கு கற்பச்சிதனாக வளர்த்து வாலிபத்தை செய்து எவர்ன பருவம் ஆனவுடனே கல்யாணத்தை ஆரம்பிச்சு வச்சு இப்ப திருமணம் செய்து கொடுத்தோம் அல்லவா? சரி, தாய்க்கு பின் தாரம் என்று சொல்வார்கள். தாயை போலதான் தாரத்தை வச்சு காப்பாற்றணுமா? அதுபோல அந்த தாரத்தை கல்யாணம் செய்யும் போது அந்த தாயை போலவே தாரத்தை பாவிக்க வேண்டும் என்று சொல்லி கைவிடாமல் காலம் பூரா காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி ஒரு அடையாளத்திற்காக தான் வலது கையில கங்கணம் தருக்கிறார்கள். சரி, அந்த கன்னியானவள் அவருக்கு அத்துமீறி போகப்படாது, அவருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவருக்கு காலிலே மிஞ்சி போடுகிறார்கள். சரி, அதனால அப்படியெல்லாம் செய்து திருமணத்தை செய்து கொடுத்தபடியே தாய்க்கு பின் தாரம் என்று சொன்ன வாக்கு சிறப்பில் வைத்துக் கொண்டு நான் கடவுளாக இருந்தாலும் கண்ணிக்கு கட்டுப்பட்டு வேணும் அல்லவா? சரி, அதனால உன்னிடத்துல தாய்க்கு சொல்லிவிட்டு உன்னிடத்துல வேணும் என்ற ஆசீர்வாதத்தை பெற்று உலக மக்களுக்கெல்லாம் படியளக்கப்படுவது வழக்கம். அதனால் தான் அழைத்தேன், மற்றது ஒன்றும் இல்லை. அண்ணா, அனுதினமும் நீங்கள் உலக மக்களுக்கு படியளந்து விட்டு வருகிறேன் தேவி என்று கூறுவதும் சென்று வாருங்கள் சுவாமி என்று நான் சொல்வதும் வழக்கமாகத்தான் இருக்கிறது, வாடிக்கையாக போகிறது. அதனால இன்று ஒரு தினம் ஒரு புதுமையான ஒரு செயல் என்ன, அதாவது படியளக்க போற பரமனுடன் நானும் கூட வரங்க. சத்தி, நான் அதாவது
ஒரு யோசனை என்றால் ஆ, 8,56,000 மைல் கொண்டது ஒரு யோஜனை. சரி. அவ்வளவு தூரம் என்றால் ஆ, ஒரு யோஜனை கூட உன்னால நடக்க முடியாது. ஆ. அப்படி 886 மைல் தூரத்துல நீ நடந்து வருவாயா? அண்ணா நீங்கள் முன்னே போக பின்னே நான் வருகிறேன் சுவாமி. ஓ, நீங்க ஒரு அடி வச்சு நான் இன்னொரு அடி சேர்த்து கூட வைப்பேன்னு வருவேங்கிற. ஆ, அதுதான் உன்னுடைய புடிவாதம். அததான் முதலே சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்துல. எப்படி? புடிவாத குணமும் பொறாமையும் பெண்களுக்கு உடன் பிறந்த சரக்கு. அது உண்மைதான். சரி. ஒன்று நான் போய் சொல்லி பார்ப்போம், போனா பார்க்கல, இல்லைன்னா அவளாம துடிஞ்சு என்ன வந்து கேட்கிறேன், என்னோட வர்றேன், நானும் போறேன், பார்க்கறத படிக்கிறேன். ஆமாங்க. அப்படி என்றால் உலக மக்களுக்கு படிகளுக்கு புறப்படலாம். நீ என்னோட வருகிறாய். புறப்படுவோம், புறப்பட்டு போகலாம். சுவாமி, சக்தி பிருந்தாவன சோலையில நடந்து வரும்போது அடடடடடடடா. அண்ணா, பதுமை என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்மை இவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது. என்ன பிருந்தாவனத்திலே ஒரு பதுமை கிடக்கிறது, அதை எடுத்து பார்த்தாலும் அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறாயா? இது என்னடா அது தர்ம சங்கடமாகி விட்டது. எப்படி? அது யாரோ ஒரு படைக்கும் தொழிலோ பிரம்மனுக்கு. சரி. அவன் படைத்தான், அதாவது எரிந்து விட்டு போய்விட்டான். மன்னா, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய பொறுப்பு என்ன? எனக்கு உயிர் கொடுத்து உணவளிக்கும் பொறுப்பு தான். உயிர் கொடுத்து உணவளிப்பது நீங்கள் தானே. அதனால் இந்த பொம்மைக்கு நீங்கள் உயிர் கொடுங்கள், அதை நான் பார்க்கிறேன். அதுமே ஒன்று பிருந்தாவனத்திலே கிடக்கிறது. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறது. சரி. அதிசயம் போல் தோற்றப்படுகிறது. இந்த பதவிக்கு உயிர் கொடுத்து பார்த்தா நல்லா இருக்குங்கிற ஒரு ஆசை உனக்கு. உண்மைதான். அதான் சக்தி, இதற்கு அதாவது யாரோ வேலை இல்லாமல்